அனைவருக்கும் இலவசங்களை கொடுத்து அதனை வாக்காக மாற்ற திமுக முயற்சிக்கிறது என பாஜக இளைஞரணி மாநில செயலாளர் எஸ்.ஜி. சூர்யா தெரிவித்துள்ளார். சென்னை வேளச்சேரியில் நமோ அறக்கட்டளை சார்பில் கற்க கசடற என்ற தலைப்பில் அரசு பள்ளியில் பயின்று அதிக மதிப்பெண் பெற்று சாதனை படைத்த மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பாஜக மாநில இளைஞரணி செயலாளர் எஸ்.ஜி. சூர்யா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக தேர்தல் வாக்குறுதியில் கல்வி சார்ந்த வாக்குறுதிகளையாவது குறைந்தபட்சம் நிறைவேற்ற வேண்டும், இல்லை என்றால் கல்வியின் நிலை மிக மோசமாக போய்விடும் என தெரிவித்தார். 1 முதல் 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கணினி அறிவியல் அப்படின்ற ஒரு பாடமே இன்னைக்கு வரைக்கும் கிடையாது. 60,000 கணினி ஆசிரியர்கள் அதற்கான தேர்ச்சி பெற்று பிஎட் தேர்வுகளை எழுதி இன்னைக்கு பணி நியமன ஆணைக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். 60,000 கணினி ஆசிரியர்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி இருக்கின்றன. அதாவது நம்ம சமுதாயத்தில் இலவசமே வேண்டாம் அப்படின்றது நம்மளுடைய நிலைப்பாடு கிடையாது. ஆனால் மக்களின் வாக்குகளை பெறுவதற்காக மட்டுமே இலவசங்களை கொடுக்க வேண்டும் அப்படின்னு நிலைப்பாட்டை தான் நாங்கள் எதிர்க்கிறோம். ஜனங்களின் குரல் கருத்து கணிப்பில் பங்கேற்க முடியாதவர்கள் QR கோட் அல்லது லிங்கை பயன்படுத்தி இணையம் வாயிலாகவும் கருத்து கணிப்பில் பங்கேற்கலாம். இன்றே உங்கள் கருத்தை பதிவு செய்யுங்கள்.